அதிகமா ஓட்டு வாங்கி திமுகவை ஜெயிப்பாரா இல்ல திமுக கிட்ட வருவாரா, டெபாசிட்டை காப்பாத்திக்குவாரா? யாரு பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேவையில்லாம கேண்டிடேட்டை போடாம வேடிக்கை பார்க்கிற எடப்பாடி பழனிசாமியும் காரணம். நான் பேசுறது புரியுதா சார்? புரியுது சார், கேக்குது, சொல்லுங்க. ஆகவே ஒரு வேட்பாளர் இல்லைங்க, பல கட்சியினுடைய வேட்பாளர்கள் சார்பில் அங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி பேருக்கு இருக்க கட்சியில் இருக்க ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25,827 ஓட்டு வேணும். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு வேணும். சரி, இது போக போக தான் தெரியும். ஆனா நீங்க ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போட்டி நீங்க நினைக்காதீங்க. எல்லாருமே களத்தை விட்டு வெளியில போய் வெளியில இருந்து உள்ள சப்போர்ட் பண்ணிட்டாங்க. தந்தை பெரியாரை திட்டுறத பாரதிய ஜனதா கட்சி வரவேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வேட்பாளர் நிறுத்தாம போச்சு? கொங்கு நாடு எங்களது கோட்டைலாம் சொல்லிட்டு இருந்த பழனிசாமி கேண்டிடேட்டை போடாம வேடிக்கை பார்க்கிறார். ஆகவே பின்புலத்தில் இருந்து இவங்க எல்லாருமே இந்த சீமான தந்தை பெரியார் தலை காவேரியாக திராவிட இயக்கத்தில் இருந்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதை கூட இவர்கள் தாங்கிக் கொண்டு அந்த வேட்பாளரை தூக்கி நிறுத்திய காட்சியை தான் பார்க்க முடிந்தது. அவருடைய ஸ்லோகனை மாத்தினாரு, சீமான் கொள்கையை மாத்தினாரு. அதுக்காக அவர் கட்சியிலிருந்து பல பேர் வெளியில போனதை பார்த்தோம். யாரும் ஆதரவு கொடுக்கல சார். வெளிப்படையா நாம் தமிழ் கட்சி வேட்பாளருக்கு பாஜக அதிமுக ஆதரவு கொடுத்தாங்களா என்ன? நானே போய் கேட்டனே, வெளிப்படையா உங்களுக்கு தெரியிருந்தா ஆதரவு சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தா அந்த கட்சி அடிபட்டு போயிடும். எந்த கட்சி சொல்லுதோ அந்த பயம். ஆனா குறிப்பா நீங்க ஒன்னே கவனிக்கணும், தந்தை பெரியாரை இழிவாக அந்த மண்ணில் பிறந்த அந்த மண்ணின் மைந்தரை தலைவரை இழிவாக பேசிய அந்த இழிவான பேச்சுக்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே. அந்த அதிமுக அந்த ஒரு அணியை நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்து என்ன வந்தது? பிஜேபி அதை ஆதரிச்சது, பெரியாரை திட்டுறத. திஸ் இண்டிகேஷன். அதுதான் அதை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்து முன்னாடி நிறுத்தி பின்னாடி நின்று பார்த்தாங்க. சோ அவங்களே நின்றுட்டு போயிருக்கலாம். அது ஒரு கேண்டிடேட்டை களத்துல நிறுத்தி பண்றாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்பார்க்க வாக்குகள் என்ன ஆகும்? சில நேரத்தில் சிதறி சீமானுக்கு போடலாமா அப்படின்னு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மீறி என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. திமுக எதிர்பார்க்கும் அப்படிங்கிறவங்க கூட போய் அந்த வாக்குகளை போட்டிருக்கலாம்.